சார் சொல்கிறது அது நல்லா வந்து கேட்டுருங்க. மிகவும் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? அமைதியாக கவனிக்கணும். அமைதியாக சரிங்க. ஹாய். இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் மீட் பண்ணல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஏன் ஒரு கிளாஸ் கட் ஆயிடுச்சா? அப்படிலாம் இல்லை. ஏன்னா உங்களை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாரோட ஃபேஸ்லயும் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம், கண்ணில் அந்த பிரைட்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ பிரைட்டா இருக்கு. உங்களை பார்க்கும்போது எனக்கு எங்க சார் சொன்னது, எங்க மேத்ஸ் சார் சொன்னது வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவர் என்ன, நான் 10th படிக்கும்போது எங்க மேத்ஸ் சார் சொன்னார். அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர். எங்க மேத்ஸ் சார் வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்த்து சொன்னாரா, நீ எல்லாம் உனக்கெல்லாம் என்னப்பா, நீ வந்து டாக்டர், உனக்கு இருக்கிற ரெஸ்பெக்டே வேற. நான் என்ன ஒரு ஸ்கூல் வாத்தியார் தான், எனக்கு அந்த அளவுக்கு மரியாதை இல்லைன்னு. ஆனா அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொன்னா தெரியுமா, நீ கொடுத்து வச்சுவேன் எப்பவுமே யாரோட இருக்கிற, யங்ஸ்டர்ஸோட இருக்கிற, அவங்க எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. அவங்களோட வந்து நம்மளும் எனர்ஜெட்டிக்கா இருக்குல்ல. இப்போ உங்களை பார்க்குறப்ப எனக்கு அதான் இருக்கு. ஏன்னா இந்த ஃபியூச்சர், இந்த நாட்டோட ஃபியூச்சரை, இந்த ஊரோட ஃபியூச்சர் எல்லாம் டிசைட் பண்ண போறது யாரு? நாங்க தான். ஆனா என்ன பண்ணணும் யோசிச்சிட்டீங்களா? எஸ் மிஸ், வெரி குட். சரி, இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட பேச போற தலைப்பு வந்து born to win. Structure career था. ஜெயிக்கப் பிறந்தவர்கள். நீங்க எல்லாருமே யாரு? ஜெயிக்கப் பிறந்தவர்கள். ஆமாவா இல்லையா? ஆமா, நம்ம எல்லாருமே என்ன, ஜெயிக்கப் பிறந்தவர்கள் இல்லையா? ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஷீட் எடுத்து கொடுங்க பாப்போம் ப்ளீஸ். இவங்களை பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? இவங்களை பார்த்துருக்கீங்களா? அம்பிகா, சூப்பர், கிரேட். ஓகே, உங்க பேரு? உங்க பேரு வெற்றி. வெற்றி சூப்பர். அம்பிகா யாருங்கிறத நான் சொல்றேன். அம்பிகாக்கு வந்து திண்டுக்கல்லை சேர்ந்தவங்க தான் அம்பிகா. அம்பிகாக்கு எப்ப கல்யாணம் ஆச்சுன்னா 14 வயசுல. எத்தனை வயசுல? 14. கிட்டத்தட்ட உங்க ஏஜ் வருதா? ஆமா, 16 வயசுங்கும் போது அம்பிகாக்கு வந்து 2 குழந்தைங்க. அவங்க வந்து ஒரு காவல்துறை அதிகாரி தான் வந்து அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை மேல நமக்கு அமைச்சுன்னா என்ன பண்ணிருப்போம், அதோட நம்ம லைஃப் முடிஞ்சுதுன்னு நினைச்சிருப்போம். ஆனா அம்பிகா என்ன நினைச்சாங்க, இதோட தன்னோட வாழ்க்கை முடியல. ஒரு தடவை வந்து ஒரு குடியரசு தின அணிவகுப்புல வந்து கலந்துக்க போறாங்க. குடியரசு தினம் அப்படின்னா என்ன, என்னைக்கு கொண்டாடுறோம் நம்ம? ஜனவரி 20. நமக்கு நாமே ராஜா அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணனால என்ன, குடியரசு. ஒரு குடியரசு தின அணிவகுப்புல வந்து அவங்க கலந்துக்க போறாங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து பாக்குறாங்க. அங்க இருந்த அந்த டிஎஸ்பி வந்து பாரு, அவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கும் இந்த மாதிரி மரியாதை வேணும், நான் என்ன பண்ணணும்னு அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாங்க. அவருக்கு மேலேயும் கேள்வி பார்க்குறாரு. 2 கல்யாணம் ஆச்சு, 2 குழந்தை இருக்கு. இனிமேல் எப்போ நீ படிச்சது 10th கூட படிக்கல, 8th வரைக்கும் தான் அவங்க படிச்சிருக்காங்க, என்ன ஏதுன்னு இல்லை, நான் படிக்கணும், எனக்கு நீங்க உதவி பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அவரோட கணவர் என்ன பண்றாரு, அவங்க படிக்கிறதுக்கு உதவி பண்றாரு. 10th அதுக்கப்புறம் வந்து பிரைவேட்டா எக்ஸாம் எழுதுறாங்க. 10th முடிச்சதுக்கு அப்புறம் டிகிரி முடிக்கிறாங்க. டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன எக்ஸாம் எழுதணும், சிவில் சர்வீஸ் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் இல்லையா? அதுக்கான கோச்சிங் சென்டர் எங்க இல்ல? திண்டுக்கல்ல இல்லை. இல்லை, எந்த ஊரை சேர்ந்தவங்க? திண்டுக்கல் இல்லை. அதனால இந்த கோச்சிங் சென்டர் அவங்க சென்னையில போய் அதுக்காக வீட்டுல 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை போய் அங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸாம். அது ஈஸியா கஷ்டமா? சென்னை போய் என்ன பண்றாங்க, எக்ஸாம் வந்து எழுதுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆயிடுறாங்க.
சரி இன்னொரு தடவை எழுதலாம். ஏன்னா இது டஃபஸ்ட் எக்ஸாம் தானே. இப்பதான் இப்போ 10th முடிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க, செகண்ட் டைம் எழுதுறாங்க. இப்போ என்ன ஆயிட்டாங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, இனிமே என்னால் குழந்தைங்களை பார்த்துக்க முடியாது, நீ திரும்ப வந்து ஊர் பக்கம் வந்துடுன்னு சொல்லி எனக்கு இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க. தேர்ட் டைம் எழுதுறாங்க. இப்போ என்னன்னாங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க. ஃபோர்த் டைம் ஒன் மோர் சான்ஸ் கேட்குறாங்க. அவரும் தராரு. இந்த தடவை எழுதும் போதே வந்து ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ அண்ட் ப்ரிலிமினரி எல்லாத்துலேயுமே வந்து பாஸ் ஆகிறாங்க. எடுத்தோடனே அவங்களுக்கு வந்து போஸ்டிங், ஐபிஎஸ் போஸ்டிங் வந்து எங்கே கொடுக்குறாங்க தெரியுமா? பம்பாயில். தமிழ்நாட்டில் கிடையாது, எங்க பம்பாயில். ஆனால் அவங்க ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டு அங்கே என்ன பேர் வாங்கினாங்க தெரியுமா? லேடி சிங்கம். நமக்கு இங்கே இருக்கிற சிங்கம் தான் தெரியும். யாரு தமிழ்நாட்டில் யாருப்பா சிங்கம் தெரியாது? தமிழ்நாட்டில் சிங்கமே யாருன்னு தெரியல. ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்க நினைக்கிறேன். தமிழ்நாட்டு சிங்கம் யாரு? இல்ல, அங்க மகாராஷ்டிரால போய் பம்பாயில போய் என்ன நேம் வாங்குறாங்க? லேடி சிங்கம். மகாராஷ்டிரியன் அவார்டுன்னு சொல்லிட்டு அந்த முதலமைச்சர் கையால வந்து அவார்டு வாங்குறாங்க. சரி, இவங்களோட ஸ்டோரி வந்து நம்ம இப்ப எல்லாருமே கேட்டீங்க. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன? தோல்வி தோல்வி வந்து அது முடிவு கிடையாது. சரி, தோல்வி வந்து என்னைக்கும் அப்படியே இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே கை தூக்கி எந்திரிச்சுன்னு ஆன்சர் பண்ணீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். தோல்வி வந்து முடிவு கிடையாது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அவங்க யாராவது தன்னுடைய வாழ்க்கைக்கு யார் மேலேயாவது பழி போட்டாங்களா? 14 வயசுல எனக்கு எங்க அப்பா கல்யாணம் பண்ணிட்டாரு, 18 வயசுக்குள்ள 2 குழந்தைங்க வந்து பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்க யார் மேலேயாவது குறை சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்களா? வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலை கொடுத்தாலும் அதையும் தாண்டி அப்ப படிப்பு நம்ம எல்லாத்துக்குமே என்ன மிகப்பெரிய ஆயுதம். அது வந்து நம்ம கையில இருந்ததுன்னா அப்ப அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இருந்தது. ஒரு தடவை கிடையாது, நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி 3 தடவை தோல்வியை தள்ளும் போது விடாமுயற்சியால் அவங்க எதை வந்து சாதிக்க முடிஞ்சது? பெரிய போஸ்டிங். இன்னைக்கும் வந்து ஒரு நல்ல பேரோட வந்து அவங்க இருக்காங்க. இவங்களை நம்மளோட வாழ்க்கையில உதாரணமா எடுத்துப்போம். ஏன்னா we are born to win. நம்மளோட சூழ்நிலையுமே குற்றம் சொல்லக்கூடாது. எங்க அப்பா பணக்காரரா இருந்திருந்தா நான் நல்லா வந்திருப்பேன், அந்த மாதிரி வெளிப்புற சூழ்நிலை சொல்லாம நமக்கு கிடைச்ச சூழ்நிலை. உங்களோட வயசுல இருந்தப்ப அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு? கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப இவ்வளவு பெரிய தடையை தாண்டி அவங்க வந்துருக்காங்கன்னா இன்னொரு பெரிய வரம் இருக்கு. அவங்களுடைய கணவர் வந்து அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தாரு. இது அடுத்த பர்சன் மட்டும் எடுத்து அடுத்தது இவர் யாரு? இவர் வந்து யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுங்க பாப்போம். கை தூக்கணும். யாராவது ஒருத்தர் இவரை பத்தி ஒரு லைன், இவரை பத்தி ஒரு லைன், ஒரே சொல்லுங்க. ஏவுகணையின் நாயகர். ஏவுகணைகளின் நாயகர். இவரோட மாணவர் தினமா நம்ம கொண்டாடுறோம். இவரோட பிறந்த நாளை நம்ம மாணவர் தினமா கொண்டாடுறோம். சரி, எல்லாருக்கும் இவர் என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, எல்லாருக்கும் இவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை பார்த்து என்ன சொன்னாரு? ஒரு வாரத்தை சொன்னார். ரொம்ப ஃபேமஸ். யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். எல்லாத்துக்கும் அவர் சொல்லி கொடுத்தது என்ன? கனவு காண சொல்லி கொடுத்தாரு. கனவு காணுங்க சொன்னாரா? சரி, எல்லாரையும் கனவு காண சொன்ன இவரோட கனவு என்னன்னு யாருக்கா தெரியுமா? இவர் படிக்கும் போது என்னவா ஆக விருப்பப்பட்டாரு? இவர் ஆசைப்பட்டது வந்து, இவர் படிச்சது வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாரு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இவர் ஆசைப்பட்டது வந்து ஒரு பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்கு வந்து அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸாம் எல்லாம் வந்து அட்டன் பண்ண போறாரு. பைலட் ஆகணுன்ற ஒரு கனவோட வந்து ஒரு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்றாரு. 10 பேர் தான் எக்ஸாம் எழுதுறாங்க. அதுல 9 பேர் வந்து பாஸ் ஆகுறாங்க. ஃபெயிலான ஒரு ஆள் யாரு? நல்ல வேலை ஃபெயில் ஆனாரு. அதனாலதான் நமக்கு ஒரு அழகான ஒரு ஜனாதிபதி கிடைச்சாரு. இல்லைன்னா அவர் என்னவாவே முடிஞ்சிருக்கலாம், பைலட்டா. ஆனா அப்பவும் அவர் தன்னோட கனவை விடல. இதுக்கப்புறம் அவர் வந்து ஏவுகணைகளுடைய நாயகனானாரு. நிறைய ஆராய்ச்சி எல்லாமே பண்ணாரு. நாட்டோட ஜனாதிபதியா உயர்ந்து முப்படைகளுக்கும் தளபதியானார். அவர் எந்த ஏர்ஃபோர்ஸ்ல வந்து ஒரு பைலட்டா ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாரோ அதுக்கு தலைவராகவே அவர் ஆனார். அப்ப கூட அந்த கனவை விடல. அவர் ஜனாதிபதி ஆனதுக்கு அப்புறமுமே ஒரு 6 மாசம் ட்ரைனிங் முடிச்சு அவர் ஆசைப்பட்டபடி அவர் ஒரு ஜெட் ஃபிளைட்டை ஓட்டுனாரு.
வயசாயிருச்சு, இனிமே நம்ம என்ன ஃப்ளைட் ஓட்டணுமான்னு நினைச்சாரா? இல்ல, சின்ன வயசுல இந்த கனவு அவருக்குள்ளேயே ஒரு வெறியா இருந்தது. அதற்கான சந்தர்ப்பம் கிடைச்சப்ப கூட அவர் என்ன பண்றாரு, அந்த கனவை வந்து வெளியில காட்டுறதுக்கு ட்ரை பண்றாரு. உங்கள யாராவது ஒருத்தர் உங்களோட கனவை சொல்லுங்க பாப்போம். நான் இதுவா ஆக போறேன் அப்படின்னு கை தூக்குங்க. ஐபிஎஸ் ஆகணும். ஓகே, சூப்பர். சரி, இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? வாய்ப்பு வர்றப்ப என்ன பண்ணணும்? டப்புன்னு பயன்படுத்தணும். வாழ்க்கை வந்து எப்போவாது தான் நமக்கு. சரி, இப்போ இது வந்து அடுத்து யார் ஓப்பன் பண்ண யாராவது ஒருத்தருவாங்க. அடுத்து யாருன்னு பார்ப்போம். நீங்க பாக்குறீங்க, இப்பதான் சொல்லி முடிச்ச. வாய்ப்பு வந்து என்ன பண்ணணும்? வெரி குட். யாருன்னே தெரியல, பேர்லாம் மேல போட்டிருக்கு. இதுல நம்ம பார்க்க போறது இவரை பத்தி தான். சரிதான்? மேல இவர் பேர் வந்து டைரன் போகஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன வீரர்னா, இவர் ஒரு விளையாட்டு வீரர். பாஸ்கெட்பால் கூடைப்பந்து வீரர். சரி, கூடைப்பந்து வீரர் அப்படின்னா அவங்களுக்கான முதல் தகுதி என்னன்னு தெரியும்? ஹைட்டா இருக்கணும். இவர் எப்படி இருக்காரு? இவர் வந்து 5.3 தான் அவருடைய ஹைட். பெரிய பாஸ்கெட்பால். இவர் ஒவ்வொரு தடவை வந்து அந்த பாஸ்கெட்பால் வீரரா ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சுத்தி இருந்த எல்லாரும் என்ன பண்றாங்க, நீ சின்னதா இருக்க, உன்னால இதெல்லாம் முடியுமான்னு சொல்லி கேலியும் கிண்டலும் பண்றாங்க. இதே மாதிரிதான் வாழ்க்கையில வந்து நாம சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு கேலியும் கிண்டலும் பண்றதுக்கு பல பேர் தயாரா இருப்பாங்க. ஆனா அது எதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காதுல வாங்கவே கூடாது. இப்ப இவர் ஜெயிச்சாரு அப்படின்னா அவரு மேல அவருக்கு இருந்த நம்பிக்கை. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, யாராவது ஒன்று இப்போ ஐபிஎஸ் ஆகிறேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா வெரி குட், சூப்பர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், அவங்கள உற்சாகப்படுத்தணும். இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லலாமா? இப்போ நம்ம எப்பவுமே வந்து நம்ம யாரையும் வந்து என்ன பண்ணக்கூடாது, கேலியும் கிண்டலும் வந்து என்னைக்குமே நாம பண்ண கூடாது. அது மட்டும் கிடையாது, சும்மா கனவு மட்டும் இருந்தா ஜெயிச்சிருவாங்களா? நான் இப்போ வந்து உயரமா வந்து கூட வந்து 1000 சொன்னா மட்டும் ஜெயிச்சிருவாங்களா? விடா முயற்சி. இப்போ எத்தனை மணி நேரம் தெரியுமா? ஒரு நாளைக்கு வந்து ஒரு 12 to 14 மணி நேரம் வரைக்கும் வந்து அந்த கூடைப்பந்து பயிற்சியை மேற்கொண்டாரு. அதனாலதான் அப்ப அந்த இதுலயே பாத்தீங்கன்னா எல்லாம் 6 அடி உயரம் இருந்தவங்க தான் அவரோட விளையாண்டவங்க எல்லாருமே. இவரோட ஹைட் என்ன, 5.2, கிட்டத்தட்ட ஒரு அடி கம்மியா இருந்தா கூட இவரால வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடிஞ்சது. எல்லாருக்கும் ஆசை இருக்கும், எல்லாருக்கும் கனவு இருக்கும், எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. கூடவே என்ன ஒரு பலம் இருக்குன்னா இந்த தள்ளி போடுற குணம். அதுக்கு அந்த தள்ளி போடுற குணம். இன்னைக்கு இந்த கொஸ்டினை படிச்சிடறோம், புக் எடுப்போம். அப்பதான் யாராவது என்ன பண்ணுவாங்க, வா விளையாட போலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. உடனே என்ன பண்ணிடுவோம், புக்கை பண்ணுவோமா, பண்றோமா இல்லையா? சரி, இந்த வயசுல நமக்கு எது முக்கியம், படிக்கும். இது நமக்கு கிடைச்ச வாய்ப்பு இல்லையா? இந்த வாய்ப்பை நம்ம தவற விடலாமா? இல்ல, இப்ப லைஃப்ல ஜெயிச்சவங்க எல்லாம் நாம யாரு? ஜெயிக்க சொல்லுங்க பாப்பா. we are born to win. என்னால கைக்கு முடியல, உங்களுக்கு புரியுது? we are born to win. நம்ம யாரு? ஆனா பிறந்த எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்களா? இல்லையே. அப்ப ஜெயிக்கணும்னு என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் தன்னம்பிக்கை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், மற்றவங்க தள்ளி போடக்கூடிய குணங்கிறது இருக்கக்கூடாது. அன்னன்னைக்கு பாடத்தை நம்ம அன்னன்னைக்கு படிப்போமா, இல்ல எக்ஸாமுக்கு முதல் நாள் நைட்டு தான் நம்பிக்கை உங்க சார்ட்ட கேட்கலாமா? கேட்கலாமா? எல்லாருமே வா, எல்லாருமே ரொம்ப சூப்பரான ஸ்டூடெண்ட்ஸா இருக்கு. வெரி குட். அன்னன்னைக்கு பாடத்தை அன்னைக்கே படிச்சிருவீங்க. அடுத்து என்னன்னு பார்க்கலாமா? யார் தரீங்க ஓபன் பண்ண? வாங்க வாங்க. அடுத்த வாய்ப்பு இந்த பக்கம் இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? அதானே? இது என்னது? எல்லாத்துக்கும் பிடிக்குமா? சரி, பட்டர்ஃப்ளைல என்னென்ன கலர்ஸ் எல்லாம் இருக்கு? Green, white,
ஓகேவா? வெரி குட், வெரி குட். எல்லாம் எல்லா கலருமே பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை பிடிக்குமா எல்லாருக்கும்? ஏன் பிடிக்குது? சரி, ஒரே மாதிரி இன்னொரு பட்டர்ஃப்ளை நம்ம கண்ணில் தென்படுதா? பொதுவா வந்து ரொம்ப கம்மி. ஒவ்வொன்றுடைய கலர் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு உடலுக்குள்ள இருக்கக்கூடிய டிசைன் வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளைல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? இவங்கெல்லாம் கத்துக்கிட்டோம். பட்டர்ஃப்ளைல இருந்து என்ன கத்துக்கிறோம்? சரி, உங்களுக்கு பட்டர்ஃப்ளையோடைய அந்த வாழ்க்கை சைக்கிள் வந்து இருக்கா? என்னென்னு சொல்லுங்க. அதோடைய ஒரு பட்டர்ஃப்ளை உருவாகிறதுக்கு முன்னாடி அதோடைய அந்த சைக்கிள் இருக்கும் இல்லையா, என்னென்ன ஸ்டேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்னென்ன ஸ்டேஜ் எல்லாம் இருக்கு நீங்க தான் கேட்குறீங்க, சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து புழு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னது? எக் ஸ்டேஜ். அடுத்தது செகண்ட் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து அடுத்தது பியூப்பா. கடைசி தான் பட்டர்ஃப்ளை. ப்ளீஸ் அப்ப முதல் ஸ்டேஜ்ல வந்து என்ன? ஒரு முட்டையா இருக்குது. அடுத்த ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன புழு மாதிரி ஆகி நிறைய வந்து இலைகளை சாப்பிட ஆரம்பிக்கும். நிறைய அந்த நேரத்துல வந்து அது நிறைய பசிக்கும், நிறைய இலைகளை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஸ்டேஜ் தான், நிறைய இலைகளை சாப்பிடுவோம். அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு பட்டர்ஃப்ளையோட லைஃப்ல ரொம்ப 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 முக்கியமான ஸ்டேஜ். அது என்னது முக்கியமான ஸ்டேஜ்? அந்த ஸ்டேஜ்ல பட்டர்ஃப்ளை என்ன ஆகுது? அந்த புழுவாக இருந்து ஒரு ஜெல் மாதிரி, குக்கூன் ஜெல் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. அது தன்னைத்தானே வந்து என்ன பண்ணுது? தன்னைத்தானே சாப்பிடுவது. வெளியில இருக்கக்கூடிய எந்த உணவையும் எடுத்துக்காம ஒரு தவம் மாதிரி இந்த பியூப்பா அந்த ஸ்டேஜ்ல தவம் மாதிரி வெளியில இருக்கக்கூடிய எந்த உணவையும் எடுத்துக்காம நம்ம கையை நம்மளே சாப்பிட்டா வலிக்குமா எப்படி இருக்கும்? இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு பட்டாம்பூச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து ஒரு வலி மிகுந்த ஸ்டேஜ். சில இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மாசத்துல முடிஞ்சிடும், ஒரு வாரத்துல முடிஞ்சிடும். ஸோ ஒவ்வொரு பட்டாம்பூச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஜ் என்ன ஆகும்? இப்ப நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா, இந்த ஸ்டேஜ் என்ன மாதிரி ஒரு ஸ்டேஜ்? பியூப்பா மாதிரி ஒரு ஸ்டேஜ். அது குக்கூனா புழுவாக இருந்து குக்கூனாக மாறி ஒரு ஜெல் மாதிரி வடிவத்துக்கு வந்து அந்த பட்டாம்பூச்சி. இதுல அந்த வலியை வந்து அதை அனுபவிச்சாதான் அதுக்கு என்ன முளைக்குது? சிறகுகளும், அந்த வண்ணமயமான சிறகு. பட்டாம்பூச்சியை பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப அழகா தெரியுது. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அதுக்குரிய அந்த வலி இருக்கு. இப்ப நம்ம படிக்கும் போது அதே மாதிரி ஒரு வலி இருக்கும். புக்கு படிக்கிறதுல என்ன பண்ணலாம்? அது இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம டியூரேஷன் இருக்கிறது கையிலே வச்சிருக்கோம். மரியாதை டிவி இருக்கும், ஆன் பண்ணுவோம். எல்லார் கையில என்ன இருக்கு? செல்போன் இருக்கு. அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? நமக்கு டிவியேஷன் பண்றது. அதே செல்போன் வந்து நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சரி, என்னென்ன விஷயம் எல்லாம் நல்ல விஷயம் ஒரு மொபைல் போனை வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம்? சொல்லுங்க பாப்பா. யாராவது படிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸ்ல ப்ராப்ளம் தெரியலன்னா பார்த்து போட்டுடலாமா? எஸ்எஸ்ஆ நம்ம வந்து முயற்சி பண்ணி வேற சொல்லணும். வேற இருக்கு. அதை வந்து நம்மளுடைய படிப்புக்கு வந்து நாம யூஸ் பண்ணலாம். வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம்? நம்மளுடைய அறிவை வந்து வளர்க்கறதுக்கு. முதல்ல என்ன எல்லாரும் எதை தேடி போவாங்க? லைப்ரரியை தேடி, புத்தகங்களை தேடி போவாங்க. இப்ப நம்ம கைக்குள்ளே என்ன வந்துருச்சு? புத்தகம். இப்ப ஒரு கத்தி இருக்கு அப்படின்னா அந்த கத்தியை வச்சு நம்ம எதிரியோடு என்ன பண்ண முடியும்? சண்டை போடலாம், நம்மளையே நாம கத்திக்கலாம். அப்ப செல்போன்ங்கிறது ஒரு வலிமையான ஆயுதம். இதை வச்சு இந்த உலகத்தை ஜெயிக்கவும், உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கவும் என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது யார் பார்ப்போம்? யார் வரீங்க இந்த பக்கத்துல இருந்து? பரவாயில்ல, வாங்க. அது அவ்வளோ சிரிப்பு, ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க. நீங்க தான் வந்து அடுத்து எடுத்து தரணும். எல்லாரும் கை தட்டுங்க பார்ப்போம். ஸ்டேஜ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது யார் வருது? செஸ் பிளேயர் இல்லை இல்லை
தர்மா வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பால் வியாபாரி. மாடு இதெல்லாம் வச்சு மாட்டு கொட்டை தான் இருக்குது. இவங்களோட வேலை என்ன தெரியுமா? காலையில எந்திரிச்ச உடனே போய் மாட்டு கொட்டையை வந்து சுத்தம் பண்ணணும். ஆமா, சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் பால் கறக்கிறது, சுத்தம் பண்றது, பால் கறக்கிறது, வீடு வீடா கொண்டு போய் பால் கொடுக்கறது. இது எல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க என்ன பண்ணணும்? பள்ளிக்கூடத்துக்கு போகணும். உங்களை எத்தனை பேருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு? காலையில எழுந்திரிச்சோன்னே மாட்டுக்கொட்டை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால் கறக்கணும். அதுக்கப்புறம் கொண்டு போய் வீடு வீடா பாலை ஊற்றணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? படிக்கணும். இவங்க வந்து ஸ்டாண்டை யூஸ் பண்ணது வந்து தகர டப்பா தான். சாயந்தரம் நேரம் ஆச்சு அப்படின்னா அவங்க மாட்டுக்கொட்டை இருக்கும் இல்லையா, 2 தகர டப்பா வச்சு அது மேல புத்தகத்தை வச்சுதான் அவங்க என்ன பண்ணாங்க? படிச்சாங்க. ஆனா படிப்புல ரொம்ப ஆர்வம். அவங்க கிளாஸ்ல இப்ப எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க? இவங்களை கிண்டல் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட இருந்து என்ன ஸ்மெல் வருது? மாட்டு சாணியோட ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அதை எதை பத்தியாவது அவங்க கவலைப்பட்டாங்களா? இல்லை. அவங்களோட வேலை என்ன? படிக்கிறது. படிப்பே நம்ம எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா ராஜஸ்தான். சரி, அவ்வளோ படிச்சாங்கல்ல, படிச்சு கடைசியில் என்னவோ ஆனாங்க. பிளேயர் கிடையாது. ராஜஸ்தான்ல எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் டைமே கிளியர் பண்ணாங்க. டாக்டர் இல்லை. யார் கரெக்டா சொல்லுங்க? கலெக்டர் இல்லை. என்ஜினியரிங் இல்லை. ஐஏஎஸ் கிடையாது. ஐபிஎஸ் கிடையாது. வெட்டனரி டாக்டர். மாடு அப்படின்னு வெட்டனரி டாக்டர் யோசிச்சிருக்கீங்க. திங்கிங்ல தான் இருக்கு. ஆனா வந்து ஆபரேஷன் சக்சஸ் ஆனா கிடையாது. டீச்சர் கிடையாது. என்ன எக்ஸாம் எழுதுனாங்க தெரியுமா? ஜட்ஜ். யாரோ வக்கீல் கொஞ்சம் லைட்டா பார்க்கலாங்க. ஜட்ஜா ஆனாங்க. ரொம்ப இளம் வயதுல வந்து அவங்களுடைய ஜட்ஜ் ஆனாங்க. அவங்களுடைய வெற்றியை பத்தி பேசும்போது சொன்னாங்க, எங்க அப்பாவை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த பெருமை நமக்கும் இருக்கணும். எங்க அப்பா வந்து பெரிய பணக்காரர், அதனால எனக்கு நிறைய வந்து பெரிய ஸ்கூல்ல வந்து என்னை படிக்க வைக்கிறாரு. எங்க அப்பா மட்டும் வசதியானவரா இருந்தா என்னை பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சிருப்பாரு. அந்த மாதிரி என்னைக்குமே நம்ம நினைக்க கூடாது. ஒரு தாயோடைய தந்தையோடைய வேதனை நம்ம என்னைக்குமே புரிஞ்சுக்கணும். சரி, எல்லாருக்கும் அம்மாவை எவ்வளவு பிடிக்கும்? அம்மாவை எவ்வளவு பிடிக்குமா? யாராவது ஒருத்தர் வந்து உங்களோட அம்மாவை பத்தி ஒரு 2 லைன் பேசுங்க பாப்பேன். யார் பேசுறீங்க? வாய்ப்பு வந்தா பெற்றக்கூடாது. யார் எந்திரிச்சு அம்மாவை பத்தி பேசுறீங்கன்னு பாக்கீங்களா? அம்மாவை பத்தி நான் ஏதாவது ட்ரிக்னோமெட்ரி பத்தி பேச சொன்னா, ட்ரிக்னோமெட்ரி ஜியோமெட்ரி சொல்லல. அம்மாவை பத்தி உங்க அம்மாவை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? எந்திரிச்சுன்னா 2 லைன் சொல்லணும். யார் சொல்றீங்கன்னு பாப்போமா? யார்? எல்லாரும் எந்திரிக்கலாமே. வேற யாரும் பத்தி நான் கேட்கலையே, அம்மாவை பத்தி தான் கேட்டேன். இல்ல ஆந்த்ரோபாலஜி பத்தி கேட்டேன்னா அம்மா சொல்லுங்க பாப்போம். அம்மாவை பத்தி ஒரு 2 லைன். அம்மா என்ன அவ்வளோ வேலை செய்ய மாட்டாங்க. அவ்வளோ வேலை செய்யவே ஆக்சுவலாக வேலை செய்ய விடணும். ஏன்னா அதெல்லாமே நம்ம கற்றுக்கணும். எல்லா விதமான ஓகே வெரி குட். எல்லாருடைய ஆக்சுவலாக வந்து ஒரு அம்மாவா இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லுங்களா? யாரோ சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தம். சொல்லுங்க. அம்மாக்குள் அம்மா, எங்க அம்மா கெத்து, பொருள் எங்க அம்மா கெத்து. இது திருக்குறளா? இது கட்டி கவிதை, ஹைக்கூ கவிதை. இன்னொரு சொல்லுங்க. அம்மாக்குள் எங்க அம்மா. சரி, சவுண்டே கேட்கல. வரைக்கும் கேட்கல. கரெக்ட் கண்ணு, நீ சொல்லு. நீ சொல்லு. சொன்னது கரெக்டா சொல்லு. நீங்க சொன்னதே கரெக்டா சொல்லுங்க. அவ்வளவுதான். அம்மா தான் எங்க அம்மா தான் அம்மா தான் கெத்து. சரி, அவங்க வந்து ஒவ்வொரு சத்தமே வெளியில வரல, அதுக்காகவே இருக்கு. இப்ப சத்தமா சொல்லுங்க பாப்போம். அம்மா தான் கெத்தான். அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து கருவாகும் போதே அவங்க அம்மாவும் சேர்ந்து என்ன பண்ணணும்? தவம் இருக்கணும். அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க சாப்பிட முடியுமா? அத்தனை வருஷம்
எதுக்காக சாப்பிடாம இருப்பாங்க? அதை சாப்பிட்டா உங்களுக்கு சேராது அப்படிங்கிற காரணத்துக்காகவே நிறைய விஷயம் உங்களுக்கு மூச்சு வாங்கும், வேர்க்கும், வாமிட் வரும். கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் முடிச்ச உடனே வந்து அந்த பிரசவ வலின்னு சொல்றாங்க இல்லையா, உலகத்திலேயே ஒரு மனுஷனால வந்து இவ்வளோதான் வலியை வந்து அனுபவிக்க முடியும்னு ஒரு வலி இருக்கும் இல்லையா, டெசிபல்ல சொல்லுவாங்க. அந்த வலி எல்லாத்த விடவும் அதிகமான வலி என்ன? பிரசவ வலி. ஆமா, அந்த வலியை வந்து ஏன் வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க? உங்களை நல்ல விதமா இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும். என்னைக்குமே நம்ம யாரும் மறக்கக்கூடாது. நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் உடனே அவங்களை பிடிச்சத சாப்பிட முடியுமா? அப்பவும் வந்து இதை சாப்பிட்டா என் குழந்தைக்கு சளி பிடிச்சிரும், இதை சாப்பிட்டா வயிற்றால போயிருந்தா அவங்களே தியாகம் பண்ணி தான் அவங்கள வளர்த்துருக்காங்க. அதனால அம்மா பேச்சை கேட்கலாமா? அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாமா? கொடுத்துட்டு இருக்கோமா? போம்மா, உனக்கு ஒன்றும் தெரியும். அம்மா தான் கெத்துன்னு சொன்னாவே, கெத்துங்கிறது கம்மியாக இருந்துச்சு, உனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அம்மா சொல்லித்தராம இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமா? அம்மா சொல்லித்தராம உங்களால எந்த விஷயத்தையாவது பண்ணியிருக்க முடியுமா? மற்ற உயிரினத்துக்கும் நமக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. மீதி எந்த உயிரினமுமே வந்து பிறந்த உடனே அதோட வேலையை வந்து அதே பார்த்துக்க முடியும். இப்போ ஒரு மீன் குஞ்சு பிறக்குதுன்னு நீங்க பிறந்த உடனே அதை என்ன ஆரம்பிச்சிடும்? நீண்ட பறக்குதா? மீன் குஞ்சு பறக்குது எந்த ஊர்ல? நம்ம ஊர்ல பீலமேட்ல. அப்படித்தானே? இல்ல, மீன் குஞ்சு பிறந்த உடனே அது தானாவே தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம மட்டும் தான் என்ன பண்றோம்? எல்லாத்துக்கும் மற்றவங்கள டிபெண்ட் பண்றோம். சரி, அம்மா செய்யற தியாகம் வந்து வெளியில எல்லாத்துக்குமே தெரியுது. அப்பா அம்மா வந்து வயிற்றுல சுமந்துருந்தாங்கன்னா அப்பா தோல்லையும் மனசுலையும் கடைசி வரைக்கும். உங்களுக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்காம என்னைக்காவது அப்பா அவருக்குன்னு எடுத்துருக்காங்களா? அது எல்லாருமே ஒத்துக்கிறீங்களா? சரி, என்னைக்கும் உங்களை ஞாபகம் வச்சிருப்பீங்களா? நம்ம சொல் பேச்ச கேட்பீங்களா? கேட்குறீங்களா? இப்ப இது மட்டும் கலவையா வருது சத்தம். அம்மாவையும் அப்பாவையும் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்க, என்னைக்குமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய தெய்வம் யாரு? இவங்க 2 பேருக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஆசிரியர். உங்களுக்கே தெரிஞ்சு ஆசிரியர் சொல்லுங்க. அவங்களுக்கு நம்ம என்ன தரணும்? நம்மளுடைய, ஆமா, ஏன்னா நம்மளை உருவாக்குறது யார் தான்? நம்மளை உருவாக்குறது நம்முடைய ஆசிரியர்கள். சரி, அப்துல் கலாமை பார்த்து ஒருத்தர் கேட்டாங்க, நீங்க வந்து இந்த நாடு ஜாதி மத பேதம் இதெல்லாம் பார்க்காம இருக்குன்னு சொல்றாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்றாரு. அவர் 2 வார்த்தை தான் சொல்றாரு. ஸ்கூல்ல அவருக்கு வந்து பாடம் எடுத்த ஆசிரியரோட பேர் என்னன்னு தெரியும்? ஸ்கூல்ல அப்துல் கலாம் வந்து ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர் இல்லையா? ரமேஷா? உங்க வாத்தியார் பேரும் ரமேஷ் இல்ல, அவருடைய டீச்சர் பேர் வந்து சுப்பிரமணிய சிவா. அதே மாதிரி காலேஜ்ல அவருக்கு வந்து பாடம் எடுத்த ஆசிரியரோட பேர் வந்து அப்பாதுரை சாலமன். அவர் சொல்றாரு, ஒரு ஹிந்து ஆசிரியரால் வந்து எனக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்துவ ப்ரொஃபஸர் வந்து என்னை செதுக்குனாரு. ஒரு முஸ்லீமா நான் இந்த நாட்டுடைய ஜனாதிபதியா உயர்ந்தேன். இதை விட வந்து நம்ம நாடு வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காண்ற நாடு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். நமக்குள்ள எந்த விதமான மாறுபாடு எதுவும் இருக்கக்கூடாது. வேற்றுமையில் கண்டிப்பா ஒற்றுமை இருக்கணும். அப்துல் கலாம் எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு போனாலும் அவங்களுடைய ஆசிரியர் நினைக்கும் போது அவருடைய கண்ணுல இருந்து என்ன வருதான்? இதை நீங்க பாத்துருக்கீங்களா? அவருடைய ஆசிரியரை பத்தி பேசும்போது, சுப்பிரமணியம் சிவாவை பத்தி பேசும்போது அவர் கண்ணுல இருந்து என்ன வருது? ஏன்னா அன்னைக்கு அவர் போட்ட வேலை தான் இன்னைக்கு அவர் ஒரு சிறந்த தலைவரா உருவாகிறது வந்து காரணமா இருந்தது. நாமும் இது மாதிரி ஒரு தலைவர் ஆகுமா? எஸ், வெரி குட். ஏன்னா we want to win. நாம எதுக்கு பண்ணாம ஜெயிச்சதுனால தான் நம்ம வந்திருக்கோம் தெரியுமா? சயின்ஸ் படிச்சதுன்னா தெரியும், ஜெயிச்சதுனால தான். யாராவது ஒரு லைன் அதை பத்தி சொல்ல முடியுமா? யாராவது ஒரு லைன்? ஜெயிச்சதுனால தான் நம்ம திறந்தோம். ரொம்ப டீப்பா யோசிக்கிறீங்களோ? சரி, அடுத்த ஸ்லைட் வந்து யார் எடுக்க வரீங்க? அந்த பையனை என்கரேஜ் பண்றாரு. இல்ல யாருக்கு பேர்லாம் நேரே நம்ம எழுதி வச்சிருக்கோம். பேர்லாம்
மாரத்தான் இந்த ஸ்போர்ட்ஸ் பத்தி அந்த சினிமால நம்ம கேட்கிறோமா? எந்த படத்துல வந்து எந்த நடிகர் ஹரிதாஸ் ஹரிதாஸ் படத்துல கேள்வி ஹரிதாஸ் படத்துல கேள்விப்பட்டீங்களா? பாருங்க. வெரி குட். ஆமாங்க சார். இவர் வந்து கென்யாவை சேர்ந்த ஒரு மாரத்தான் வீரர். இவரை கேட்கறாங்க, நீங்க எப்படி இவ்வளவு பெரிய வீரரா ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அதுக்கு என்ன தெரியுமா காரணமா சொல்றாரு? வறுமையில இருந்து என்னை காப்பாத்துறதுக்காக தான். இவர் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர். இவர் வந்து குழந்தை தொழிலாளி, அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய குடிகாரர். இவர் வந்து குழந்தை தொழிலாளியா இருக்கிறப்ப என்ன பண்ணணும், போய் டெய்லி வந்து வேலை செஞ்சு அதுல இருந்து பணம் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தா அவங்க அப்பா வந்து இவருக்கு ஒரு வேளை சோறு கூட சரியா, அவங்க ஃபேமிலியே இவரோட உழைப்புல தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. யாரோட உழைப்புல? ஜாஃப்ரி முட்டாய் இவரோட உழைப்புல தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இவருக்கு சரியான உணவே கிடையாது. சின்ன வயசுல இருந்தே பசி பட்டினி இதை மட்டுமே பார்த்து வந்துருக்காரு. ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வந்து வேலை செய்யணுமாமா. உங்களை மாதிரி வயசுல இருக்கும்போது 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அவர் தூங்குறதுக்கு எவ்வளோ மணி நேரம் தான் கிடைச்சது? ஒரு 3 மணி நேரம் மட்டும்தான் தூங்கி மீதி நேரத்துல எல்லாம் என்ன பண்ணியிருக்காரு? இந்த ஓட்டப்பயிற்சியை வந்து அவர் செஞ்சிருக்காரு. ஓகே, இவர் ஃபர்ஸ்ட் மாரத்தான்ல ஜெயிச்சது வந்து பாஸ்டன்ல நடந்த ஒரு மாரத்தான் ரேஸ்ல தான் இவர் ஜெயிக்கிறார். அந்த போட்டியில கலந்துக்க போறப்ப பொதுவாக மாரத்தான் அப்படின்னாலே நீங்க இந்த சினிமால எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. பெரிய அந்த ஷூஸ் போட்டிருப்பாங்க, ஒரு பக்கம் குளுக்கோஸ் ஒருத்தர் கொடுப்பாங்க, சுத்திலையும் பல பேர் வந்து ஒரு ட்ரெயினர் இருப்பாங்க. அவங்க ட்ரெயினர் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? சுத்திலையும் ஒரு 3 பேர் 4 பேர் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. சாப்பிட்ற கொண்டு கொடுக்க, அவங்க வந்து அந்த கையமை கூட அந்த மாதிரி இருப்பாங்க. இவர் காலுக்கு போறதுக்கு என்ன கூட கிடையாது, ஷூ கூட கிடையாது. மாரத்தான் ரேஸ்ல இருக்கணும் அப்படின்னா கரெக்டா வந்து அந்த ஹெல்த்தி ஃபுட்ஸை சாப்பிடணும், குளுக்கோஸ் ஃப்ரூக்டோஸ், ரெஸ்ட் எடுக்கணும். கரெக்டா 8 hours வந்து நம்ம தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு? 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 3 மணி நேரம் மட்டும் தூங்கி மீதி வந்து சரியான உணவு. இந்த போட்டியில கலந்துக்க போறப்ப இவருக்கு ஒரு பக்கம் வந்து லண்டன்ல இருந்து ஒரு வீரரும் இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்கால இருந்து ஒரு வீரரும் கலந்துட்டு அவங்க எல்லாம் வந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அதுன்னு சாப்பிட்றாரு. ஆனா இவருக்கு வந்து 2 நாளா பட்டினி பசி. யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. ஒரே ஒரு இதா இருக்கு, பயங்கரமான பசிங்க. போற வழியில மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி அங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருந்து ஒரு பர்சன் கிட்ட ரொம்ப கெஞ்சி எனக்கு ஒரே ஒரு டம்ளர் வந்து டீ கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் வந்து கொடுக்கல. அவருடைய காலில் விழுந்து என்ன கேட்டாரு? ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு போய் அந்த மாரத்தான் ரேஸ்ல அவர் கிடைச்ச இடம் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ். கேட்கும் போது அப்படியே பல்ப் எரிஞ்சுதான் எல்லா ஃபேஸ்லயுமே பார்த்தே ஒரு சந்தோஷம். அப்ப நம்ம எதை வந்து இவர் கேட்டப்ப இவர் சொன்னது என்னன்னா, நான் எதுக்காக ஓடுனேன்னா வறுமையை எதிர்த்து ஓடுனேன். நான் வந்து ரன்னிங் ரேஸ்ல வின் பண்ணணுங்கிறதுக்காக ஓடல. திரும்பவும் என்ன எதுக்குள்ள வந்துடக்கூடாது, வறுமைக்குள்ள பணம் இல்லைங்கிற சூழ்நிலைக்குள்ள நம்ம வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவரை ஓடுறாரு. இந்த அசாத்தியமான வந்து ஒரு தைரியம் இருக்கணும்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு பேஷன் சொல்லுவாங்க, ஒரு நெருப்பு மாதிரி ஒரு விஷயம் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருமே எதுக்காக பிறந்தாங்க? ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவங்க. Want to win. ஓகே, சரி, இவரை பத்தி நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி பேசினேன், எல்லாரும் பாத்தீங்களா? இப்ப யாராவது ஒருத்தர் வந்து இவரை பத்தி நான் என்ன சொன்னேன் ஒரு 2 லைன் வெரி குட் சொல்லுங்க. இவர் யாரு? basketball player. சூப்பர். இருந்து 5.3 inches தான் ஹைட். அதனால இவர் வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டாங்க. இவர் வந்து நல்லா விளையாண்டு வின் பண்ணார். வெரி குட். ஏன்னா கேட்கறதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? ஆமா, இங்க வச்சிருக்க இதெல்லாம் இன்னைக்கு கேட்டு இன்னைக்கு மறந்துடலாமா? என்னைக்குமே இவங்களை பத்தி நான் கேட்டாலும் என்ன பண்ணணும்? சொல்லணும். சரி, இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் பதில் சொல்லிட்டாங்க. இந்த பக்கத்துல இருந்து யாராவது ஒருத்தர் இந்த கடைசி பெஞ்சில இருந்து யாராவது ஒருத்தர் வாங்க, நீங்களே வாங்க பார்ப்போம். சரி, யாருனாலும் சரி, யார் வரீங்கன்னு பார்ப்போம். வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. யார் அந்த வாய்ப்பை யூஸ் பண்றீங்க? பாய்ஸ்ல அழகா என்ன சொல்றாங்க? எந்திரிக்கலாம். எதுவும் அவ்வளவு கஷ்டமான கொஸ்டின்லாம் கிடையாது. யாரை பத்தி கேட்க நீங்களே சொல்லுங்க, நான் கூட சொல்லுவேன், நீங்களே சொல்லுங்க. சொல்லலாமா?
ரிப்ளை கொடுங்க. இதுல யாரை பத்தி நீங்க பேச விரும்புறீங்களோ அவங்கள பத்தியே நீங்க பேசலாம். பத்தியா இது தெரிஞ்சதுன்னா என்ன வச்சிருந்தேன் அப்படித்தானே? நாம இது பண்ணலாமா? பண்ணக்கூடாதுல்ல? இவர் யாரு? ஏய் சூப்பரா யார் வருது? பதில் சொன்னாரா? மற்றவங்க எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம்? சரி இவர் என்ன பண்ணாரு? அமைதியா இருக்கலாமே, இருக்கலாமா? இவர் என்ன பண்ணாரு? வறுமையை தாண்டி ஓடினாரு. நாம ஓடலாமா? எஸ். எப்ப நம்ம வந்து நிக்கணும்? வறுமைய ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நிக்கணும். அதுக்கு நமக்கு முக்கியமான ஐட்டம் என்ன? சரி அடுத்தது நானே இது பண்ணிடலாம். என்னடா அது இவங்களை பார்த்தாலும் தெரியுமா? லீசா பென்ட்லி. இவங்க வந்து ஒரு ட்ரையத்தலான் வீராங்கனை. ட்ரையத்தலான்ங்கிறது இந்த ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான. எஸ். என்னென்னலாம் பண்ணணும் அதில்? ட்ரையத்தலான்னா என்ன? அதில் வந்து ரன்னிங்கு, ஸ்விம்மிங்கு, சைக்கிளிங்கு, 3 விதமான எல்லா கேம்ஸும் கலந்தது தான் என்ன? ட்ரையத்தலான். ஆனால் இவங்களுக்கு என்ன இருந்ததுன்னா இவங்களுடைய நுரையீரலில் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய நோய் ஒன்று இருந்தது. இவங்களுக்கு இருந்த மாதிரி நோய் யாராவது இருந்திருந்தது அப்படின்னா அவங்க ஒரு 20-25 வயசுலேயே இறந்துருப்பாங்க. நம்ம பொதுவாக நடக்கணும் அப்படின்னா நடக்கணும்னாலும் சரி, ஓடணும்னாலும் சரி, விளையாடணும்னாலும் சரி, நம்மளோட நுரையீரல், இந்த நுரையீரலோட வேலை என்ன? ஆக்சிஜனை கொண்டு போய் கண்டிப்பா வந்து புது ரத்தத்தை எங்க கலக்கணும்? நம்மளுடைய ஆக்சிஜன் வந்து நம்மளுடைய பிளட்ல கலக்கிற முக்கியமான வேலை. இவங்களுடைய நுரையீரல்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து வேலை செய்யல? 40% தான் வேலை செய்யும். 40% தான். அரைவாசிக்கு கம்மி தான். பொதுவா இவங்களுக்கு இருந்த அந்த ஆரோக்கிய குறைபாடு வந்து நம்மள வேற யாருக்கா இருந்திருந்தா அவங்க வந்து எழுந்திருச்சு நடக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருந்தப்ப இவங்க கனடாவை சேர்ந்தவங்க. இவங்க எதுல வந்து வீராங்கனையா ஜெயிச்சாங்க? ட்ரையத்தலான்ல. ஆமா, அவங்க வந்து ஓட்டப்பயிற்சி இருக்கணும், ஸ்விமிங் பண்ணணும், அதுக்கப்புறம் டைவிங் பண்ணணும். இவங்க பார்த்து கேட்கறாங்க, எப்படி இவ்வளோ பெரிய ஹெல்த் ப்ராப்ளம் வச்சுட்டு வந்து நீங்க உங்களால ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னா அவங்க என்ன சிரிச்சுட்டே சொல்லியிருக்காங்க, நோய்ங்கிறது உடம்புல கிடையாது, நோய்ங்கிறது மனசுல தான். எல்லாருமே கரெக்டா சொல்றீங்க, வெரி குட். கை தட்டிங்க பாப்போம். உங்களை நீங்களே தட்டிக்கிட்டு எல்லாருக்குமே தெரியும் நோய்ங்கிறது எதுதான் இருக்கு. ஆமா, அதனால மேத்ஸ் கஷ்டம் எனக்கு வராது, பிசிக்ஸ் கஷ்டம் எனக்கு வராது, பயாலஜி கஷ்டம் எனக்கு இனிமே நம்ம சொல்லுமா? சரி, கஷ்டங்கிறது எங்கதான் இருக்கு? நம்மோட மனசுல தான் இருக்கு. மற்றபடி எல்லாமே எந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு கஷ்டம்னு நினைக்கிறோமோ அதை தான் ஃபர்ஸ்ட் அதை நாம ஜெயிக்கணும். படிக்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான், அதை நாம என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் எது நமக்கு வராதுன்னு சொல்றாங்க அதை ஜெயிக்கிறது தான். ஏன்னா நாம யாரு? நாம ஜெயிக்க எதுவுமே நம்ம வந்து கண்டிப்போட இதுதான் என்னோட ப்ராப்ளம் அப்படிலாம் எதுவும் கிடைச்சாலும் என்ன பண்ணணும்? நோய்ங்கிறது எனக்கு இப்பவும் இவங்க வீராங்கனையா இருக்காங்க, இதே ஹெல்த் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கனடால வந்து அந்த ஃபேம் ஆஃப் ஹானர்னு சொல்லுவாங்க. மிக சிறந்த இடத்துலயே அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? அங்கீகாரமும் கௌரவம் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்க என்ன அவங்களுடைய உடல்ல தான் நோய் இருக்குதே தவிர மனசுல நோய் இல்லை. அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாருடைய மனசுல என்ன இருக்கணும்? நாம நோய் இருக்கணுமா? அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற. சரி, நான் ரொம்ப நேரமே எனக்கு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ நீங்க இந்த சைடு என்ன பண்றீங்கன்னா படிச்சு முடிச்சு உங்களுடைய எதிர்கால கனவு என்ன, என்னவோ ஆக விரும்புறீங்க அப்படிங்கிற டக்கு 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 எழுதுறீங்க, சொல்றீங்க, உட்காந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே, அவர் கேட்டுட்டு சொல்லுங்க. சத்தமா போலீஸ பாருப்பா, நிர்வாகத்துறை, நீதித்துறை எல்லாம் இங்கதான் இருக்கு. லாயர் மெயினான ஆளு. லாயர் நம்ம
சொன்ன கேட்டப்ப நீங்க தான் சொன்னீங்களா? என்ன லைனா கேட்டுட்டு இருக்க போறா லாயர்னு சொன்னாங்க இந்த சைடுல நீங்க வெரி குட். டாக்டர் சுகாதாரத்துறை நம்ம ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல எல்லாத்தையும் வந்து பண்ணீங்களா? முக்கிய என்ஜினியர் பொறியியல் துறை வெரி குட். போலீஸ் என்ஜினியர் கை கண்டு வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம சொல்லலாம் நம்மளுடைய கனவு. ஐபிஎஸ் ஓகே வெரி குட். பல ஐபிஎஸ் இருந்தாங்க, இப்போ ஐஏஎஸ் வந்து பீட் பண்ற மாதிரி ஐபிஎஸ் இந்த கிளாஸ்ல இருந்தீங்க. வெரி குட். என்ஜினியரிங் என்ஜினியரிங் வெரி குட். ஓகே சுத்தி நிறைய போலீஸ் இருக்காங்க. இந்த லாஸ்ட் சீக்கிரம் என்ன பண்றீங்க? சூப்பர். ஐபிஎஸ் என்ஜினியரிங் எல்லாருமே ஒரு என்ன வச்சிருக்கோம்? ஆனா இந்த கனவோட நம்ம எப்படி அடைய போறோம்னு எனக்கு யோசிச்சுமா? இந்த ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னும் கேட்கணுமே நாம மட்டும் யாருக்காவது நான் சிங்க பேர் நிறைய பின்னாடி அழைப்போமா? எல்லாரும் அமைதியா கேட்கணும். அப்பதான் அவங்க கனவு என்ன நமக்கு எல்லாம் கேட்கணும். ஐஏஎஸ் சூப்பர். சூப்பர். ஒலி ரைட். சயின்டிஸ்ட் ஆகணும். ரைட்டர் கிரேட். பொதுவா எல்லாரும் எடுக்க ஒரு யோசிக்கிறதுக்குள்ளேயே சொல்லியிருக்கீங்க. வெரி குட். டீச்சர் எதிராக நீங்க சந்ததியை உருவாக்க போறது நீங்க தான். வெரி குட். போலீஸ் டாக்டர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கெத்து தான். போலீஸ் டீச்சர் ஐஏஎஸ் கிரிமினல் லாயர் சூப்பர் வக்கீல் ஓகே சூப்பர். சரி உங்களுக்கு டாக்டர் போலீஸ் ஓகே. சரி எல்லாத்துக்குமே இப்போ கனவு இருக்கு. இங்க கனவு இல்லாம கிடையாது. ஒரு 4-5 ஃபீல்டு இருக்குல்ல. சரி இதை அடையிறதுக்கு நீங்க டெய்லி என்ன பண்றீங்க? இன்னைக்கு என்ன பண்றீங்க? என்ன பண்றோம்? சரி நான் சொல்லட்டா? ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 5 minutes இதுக்காக அப்படின்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்றீங்க. வேற எதை பத்தி யோசிக்காம கண்ணை மூடி நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டை நீங்க அடைஞ்ச மாதிரி முதல்ல என்ன பண்ணணும்? அர்ப்பம். ஏன்னா நம்மளுடைய காரணம் சொல்றேன், நம்மளுடைய மனசுக்கு வந்து நம்ம எதை கண்ணை மூடி நினைக்கிறோமோ அதுவும் நிஜமும் வந்து வித்தியாசம் தெரியாது. அப்ப நம்ம டாக்டர் ஆகிறோங்கிற கனவை நமக்கு நாம என்ன பண்ணணும்? அது ஐபிஎஸ்ஸா இருக்கலாம், ரைட்டரா இருக்கலாம், கிரிமினல் லாயரா இருக்கலாம், ஐஏஎஸ்ஸா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கணும். தினமும் காலையில முதல் என்ன பண்ணணும்? நான் வந்து அந்த போஸ்ட் வந்து அடைஞ்சேன்னு சொல்லி கண்ணை மூடி அமைதியா. ஏன்னா எத்தனை மணிக்கு நம்மள எந்திரிப்போம்? 9 மணிக்கா? காலையில 6 மணி 5 மணி எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 5 o'clock. யார் எத்தனை பேர் எந்திரிக்கிறீங்க? 5 o'clock காலையில அந்த ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை மேல கண்ணை மூடி என்ன பண்றீங்க? நம்ம வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே நல்ல விஷயம் நடந்திருக்கும் இல்லையா? அதை வந்து முதல்ல நினைச்சு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம வாழ்க்கையில என்ன நல்ல விஷயங்கள் நடந்தோ அதை வந்து நீங்க நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்னவோ ஆகணுமோ அந்தவோ ஆன மாதிரியும் மற்றவங்க எல்லாரும் உங்களை பாராட்டுற மாதிரியும் நினைச்சு பாருங்க. சரி இதனால என்ன ஆகும்? அது நம்ம என்ன உண்மையா ஆசைப்படுறோமோ, எதை வந்து மனசார ஆசைப்படுறோமோ இந்த உலகத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒரு வைப்ரேஷன் மாதிரி அனுப்புறோம். எதை நம்ம வந்து மனசார அது எப்போ வந்து டென்ஷனா இருக்கிறோம்ல அப்படின்னு நினைச்சா நடக்காது. நம்ம மனசு எப்படி இருக்கணும்? அதனாலதான் காலையில எந்திரிச்ச உடனே நீங்க என்னவா ஆக விரும்புறீங்களோ அதை ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி
நினைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்களை ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சா கிடையாது, நாளை காலையிலும் பண்றீங்க. இதுக்குன்னு ஒரு நோட் போட்டு டெய்லி என்ன பண்றீங்க, உங்களுடைய ஆசையும் கனவையும் எழுதுறீங்க. சொல்ற வார்த்தைக்கு சக்தி அதிகம். மந்திரம் ஜெபிக்கிறோம் இல்லையா, திரும்ப திரும்ப ஒரு மந்திரம் சொல்லிட்டே இருந்தா அதுக்கு பவர் அதிகம்னு சொல்லுவாங்க. நான் டாக்டராக போறேன், நான் டாக்டராக போறேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லும் போது அதுக்குன்னு என்ன இருக்கு, தனியா ஒரு பவர் இருக்கு. கண்டிப்பா அந்த பவர் வேல்யூ இருக்கு. அதை விட ஒரு நோட் எடுத்து உங்களுடைய ஆசைய, ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இது வந்து என்ன டைம், லஞ்ச் டைம் தான், கஷ்டம்தான். ஆனாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், உங்களுடைய கனவை வந்து எழுதுங்க. எழுதுனீங்க அப்படின்னா தானாவே அதை நோக்கி ஒன்றும் இல்லை. நீங்கள் யூடியூப்ல ஏதாவது ஒரு ப்ராடக்டையோ, யூடியூப்ல அமேசான்லேயோ ஒரு பொருளை தேடினீங்கன்னா அதுக்கப்புறம் அது சம்மந்தமான விளம்பரங்கள் நிறைய வர ஆரம்பிக்காது. பார்த்துருக்கீங்களா? மொபைலில் எதையாவது ஒன்று சர்ச் பண்ணிங்க. அதே மாதிரி உங்கள் மனசுக்குள்ள ஒரு விதை, எதை விதைக்கிறீங்க, நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணுங்கிற உங்களுடைய ஆசையை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விதைக்கிறீங்க. நீங்கள் விதைக்கும் போது தானாகவே என்ன ஆகும், அந்த விதை என்னைக்கு முளைச்சி வரும்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக முளைச்சி வரும். அதுக்கான முயற்சிங்கிற தண்ணி யார் ஊற்றணும், நீங்கள் தான் ஊற்றணும். அதே மாதிரி தள்ளி போடாமல் இருக்கிற குணத்தை யார் ஊற்றணும், நீங்கள் தான். தன்னம்பிக்கைங்கிற தண்ணி யார் ஊற்றணும், நீங்கள் தான். எல்லாம் நம்ம செஞ்சதாப்பா நமக்கு வெற்றி. நம்ம பசிக்கு யார் தான் சாப்பிடணும். இவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா இவங்க டாக்டர் ஆக முடியுமா? யார் சொல்லுங்க, என்ன மாதிரி ஆக போறீங்களா? வரைக்கும் சரி, அவர் சொன்னாலும் நல்லா இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் நரேஷ். யூ கேன் சேஞ்ச் தி லைஃப். இன்னொருத்தருடைய லைஃப்பை வந்து நம்மளால கண்டிப்பா மாற்ற முடியும். வெரி குட், ப்ளீஸ் ஸ்பீக்கர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இப்போ நாம வந்து ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா? ரொம்ப நேரம் பண்ணிட்டே இருக்கோம். உங்களை எத்தனை பேர் வந்து சூப்பர் பிரெயின் யோகாங்கிறது தெரியும்? சூப்பர் பிரெயின் யோகா யாருக்கா தெரியுமா? இந்த சினிமாலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சூப்பர் பிரெயின் யோகா அப்படிங்கிறது வந்து வேற ஒன்றும் கிடையாது. நம்ம கோபக்கரணம் போகிறதே வந்து சயின்டிஃபிக்கலாக எப்படி போகிறதுங்கிறத நான் இப்போ சொல்லித்தரேன். அதை கற்றுக்கங்க. டெய்லி நான் சொல்ற டைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிரெயின் என்ன ஆகும், ஷார்பன் ஆகும். பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் அண்ட் ஆக்சிஜன் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். உங்களால் ஈஸியாக நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும். சரி, இதுல கிழக்கு திசை எதுப்பா? சூரியன் உதிக்கிற திசை எது? இந்த திசை தான் கிழக்கா? இந்த பக்கம் தான் சூரியனா? அப்ப இந்த சூப்பர் பிரெயின் யோகாவை நம்ம எந்த டைரக்ஷன் நோக்கி பண்ணணும்? கிழக்கு திசை நோக்கி தான் பண்ணணும். இப்போ உங்க எல்லாத்துக்கும் தெரியறதுன்றதுக்காக நான் இந்த டைரக்ஷன் நோக்கி பண்றேன். ஆனா சூப்பர் பிரெயின் யோகா நம்ம எப்பவுமே ஈஸ்ட் நோக்கி தான். சரி, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா காலை வந்து நம்மளுடைய ஷோல்டருக்கு ஈக்குவலா, தெரியுது ஷோல்டருக்கு ஈக்குவலா காலை வந்து விரிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய லெஃப்ட், இது நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பண்ணலாம். உங்க லெஃப்ட் இந்த கட்டை வந்து வெளியில தெரியும், எப்படி எடுக்கிறீங்க? ஓகே. அடுத்தது உங்களோட ரைட் எடுத்து இந்த காலை கேட்குறீங்க. எது நேரத்துக்கணும்? கட்டை வேட்டனால. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்க நாக்கு இருக்கு இல்லையா, நாக்கு வந்து இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. நாக்கு வந்து ஃபர்ஸ்ட் மடக்கி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நாக்க மடக்கி வச்சுக்கணும். லெஃப்ட் இப்படி வைக்கணும், ரைட் அப்படி வைக்கணும். மூச்சை உள்ள இழுத்துட்டு என்ன பண்றோம், கீழே உட்காடுறோம். மூச்சை வெளியில விட்டுட்டு மேலே எழுந்திருக்கிறோம். இந்த மாதிரி எவ்வளோ டைமும் பண்ணணும்னா 7 டைம்ஸ். மூச்சை உள்ள விட்டுட்டு எவ்வளோ டைம்ஸ் பண்ணணும்? 7 டைம்ஸ். இது வந்து 7 டைம்ஸ் பண்ணா இது பேர் என்ன, சூப்பர் பிரெயின் யோகா. இதை பண்றதுனால என்ன ஆகுது, நம்மளோட மைண்ட் வந்து ஷார்ப்பா இருக்கு. இந்த ஸ்டெப்பை நான் ஒரு தடவை சொல்றேன், உங்கள யாராவது ஒருத்தர் வந்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எந்த டைரக்ஷன் நோக்கி நம்ம பண்ணணும்? ஈஸ்ட். ஏன் ஈஸ்ட் நோக்கி பண்றோம்? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் யாரு? அப்ப நம்ம உலகத்துக்கு சக்தி எங்க இருந்து வருது? சூரியன் இல்லை அப்படின்னா தாவரங்களுக்கு ஏதாவது வருமானத்துக்கு நமக்கு படிகளக்கிற உணவு கொடுக்குற சாமி என்ன, எல்லா விதமான சக்தியும் சூரியன் இருந்து வருது. இது நீங்க மட்டும் தான் பண்ண முடியாது, உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களும் பண்ணலாம்.
மூச்சு எந்த சைடு திரும்பிக்கணுமா நாம அடுத்த ஸ்டெப் வந்து நாக்க ஒரு பக்கமா அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து கட்டை விரல் வெளியில தெரியற மாதிரி இந்த கை எவ்வளவு தூரம் நம்ம உடம்புல ஒட்டி வைக்கணும்னு அப்படி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ரைட். மூச்சு உள்ள விட்டுட்டு என்ன பண்ணணும்? கால் வந்து எவ்வளவு அளவு இருக்கணும்? உங்களுடைய ஷோல்டர் எந்த அளவு இருக்கும் அந்த அளவுக்கு வச்சு மூச்சு உள்ள எடுத்துட்டு கீழே உட்காரணும். மூச்சு வெளியில விட்டுட்டு எந்திரிச்சு வரணும். சரி, இதனால எவ்வளவு தடவை செய்யணும்? 7ங்கிறது ஒரு சைக்கிள். ஆனா நீங்க வந்து என்ன பண்ணலாம்? 7 தடவை 14 21 உங்களால எவ்வளவு தடவை முடியுமோ அவ்வளவு தடவை பண்ணலாம். யாருப்பா ஃபர்ஸ்ட் இதை யாராவது ஒரு ஆள் டெமோ பண்ணா பரவாயில்ல, உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு எனக்கு தெரியுமே. வெரி குட். தம்பி வந்து முதல் கண்ணு போகலாம்னு நினைக்கிறேன். நிறைய கேள்விக்கு முதல் என்ன சொல்றா? இனிமே தம்பி பேர் என்ன? முதல் தம்பி முதல் கண் ராஜேஷ். சரி, ஓகே, சொல்லுங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் நீங்க சொல்லி கொடுங்க. சூப்பர் பிரெயின் யோகா எப்படி படிக்கணுமா? அவர் முயற்சி பண்ணாரு. அவர் நாங்க என்னைக்குமே என்ன பண்ணுவோம்? அடுத்தது கால வந்து என்ன பண்ணுவோம்? ஷோல்டர் டீப்லாம் வச்சிருக்கணும். அடுத்தது மடக்கி வைக்கணும். அடுத்து நீங்க சொல்லுங்க, நானே சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் எந்த கை எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் எந்த கை? கைங்க எது வெளியே இருக்கணும்? அடுத்தது எந்த கை? ரைட் ஹேண்ட். இப்போ இது என்ன இருக்கணும்? எஸ், கட்டை இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் மூச்சு உள்ள இருந்து மூச்சு வெளியில விட்டுட்டு இந்த மாதிரி எவ்வளவு தடவை பண்ணணும்? பண்ணுங்க பாப்போம். மத்தவங்க நம்ம கை தட்டலாமே. சரி, 7 times 7 இது அவ்வளவுதானா? நல்ல ஒரு क्वेश्चन போறீங்க. சூப்பரா இருக்கு. வெரி ஹாப்பி. நம்ம எல்லாரும் சொல்லலாமா? எல்லாரும் இத பண்ணுவோமா? தம்பி தூங்கி எந்திரிச்சிங்களோ? தம்பி தூங்கி எந்திரிச்சிங்களா? சரி, தம்பி வந்து தந்ததுக்கு அவரோட பிரெயின் வந்து ஷேர் பண்ணாரு. இப்போ இதை வந்து நீங்க 7 தடவை சரி மாசத்துல ஒரு தடவை பண்ணா போதுமா? டெய்லி என்ன பண்ணணும்? சூப்பர் யோகா வந்து பண்ணணும். ஓகே, பண்ணுவோமா? என்னையில இருந்து பண்றோம்? இப்பொழுது அதான் இன்னையில இருந்து என்ன பண்றோம்? 7 14 21 உங்களால எவ்வளவு முடியுமோ. அதனாலதான் அந்த காலம் வாத்தியார் பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன பண்ண சொன்னாங்க? அது பனிஷ்மெண்ட் கிடையாது, அது சயின்ஸ். அவங்களோட பிரெயின் வந்து என்ன ஆகும்? ஷேர் பண்ணாகும் அப்படிங்கறதுக்காக. நாம எல்லாருமே ஒரு சரி, இதை பத்தி சொல்லணும். ஒரு கதை வடிவமா சொல்ல விரும்புறேன். தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அவங்க யாருன்னா போட்டு யாருன்னா நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுக்கலாம்? ஈகிளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஈகிளுக்குன்னு சொல்லி ஒரு தனியா ஒரு குணம் இருக்கு. அந்த குணம் தெரியுமா? எஸ், அது ராஜா. மேகத்துக்கு மேலேயும் மேகத்துக்கு மேலேயும் பறக்கிற சக்தி யாருக்கு இருக்கு? நம்ம எல்லாம் வந்து மற்ற பறவைகள்லாம் மழை வந்தா எல்லாம் அதோட வீட்டுக்கு போகும். ஆனா பறவை மேகத்துக்கு மேலேயே போய் அதனால பறக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? ஈகிளுக்கு இருக்கு. இன்னொரு பவர் இருக்கு. என்ன தெரியுமா? ஈகிளுக்கு வந்து அவருடைய எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கிறேன். அவருடைய கண்கள் வந்து ரொம்ப 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 ஷார்ப்பா இருக்கும். அதாவது ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல கூட அதோடைய இறை இருந்தா அதை கண்ணிமைக்காம அதோட இறையை மட்டுமே என்ன பண்ணும்? பார்த்துட்டே இருந்து அந்த இறையை வந்து டக்குன்னு அது உடனே
தனக்கான சரியான இறை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும்? டக்குன்னு சொல்லி அதனுடைய இறையை வந்து அது பிடிச்சிடும். நமக்கும் அதே மாதிரி தான் வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஒரு குறிக்கோள் இருக்கணும். அந்த குறிக்கோளை நம்ம அடையிற வரைக்கும் அப்படியே நம்முடைய கண்கள் எல்லாம் எதுல தான் இருக்கணும்? நம்முடைய லட்சியத்தின் மேலதான் இருக்கணும். டக்குன்னு ஒரு வாய்ப்பு வர்றப்ப அதை பிடிச்சி நாம ஜெயிக்கணும். நான் வந்து அடுத்து இந்த ஒரு கதையோட தான் நிறைவு செய்யலான்னு இருக்கேன். இந்த கழுகை பத்தி. ஒரு கழுகு என்ன பண்ணுதுன்னா, காக்காவோடைய கூட்டுல வந்து தன்னுடைய முட்டையை வந்து போட்டுட்டு போயிடுது. ஸோ எல்லாருமே அந்த காக்கா வந்து தெரியாது, அதோடைய முட்டைகளை வந்து ஒரு முட்டை வந்து கலந்துருக்குங்கிறது தெரியாது. தன்னுடைய இதாவே நினைச்சு என்ன பண்ணுது, அது வந்து குஞ்சு பொறிக்கிறது செய்யுது. அந்த ஒரு பிறவியிலேயே அது கழுகாக இருந்தாலும் யாரோட வளருது? காக்கா. அப்ப அது தன்னை என்னவா தான் நினைச்சிருக்கோம்? காக்காவா தான் நினைச்சிருக்கோம். வெளியில கொஞ்சம் பெருசான உடனே ஒரு நாள் அது ஒரு கழுகை பார்க்குது. உடனே ஒரு ஆசை, என்னதான் வந்து வெளியில காக்காவோட இருந்தாலும் உள்ளுக்குள்ள அது யாரு? கழுகு. ஏன்னா பிறவி கொண்டு ஒண்ணு எல்லாருக்குள்ளேயே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அது பார்த்தோன்னே நினைக்குது, இந்த மாதிரி நானும் வந்து உயரமா பறக்கணும். மத்தவங்கிட்ட சொல்லுது, அம்மாட்ட சொல்லுது. உடனே அம்மா காக்கா என்ன சொல்லுது? நாம வந்து காக்கா அவ்வளவு உயரலாம் நம்மால அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த கழுவும் சரின்னு சொல்லி மத்த இது மாதிரியே நடந்துடும். ஆனா அதுக்குள்ள என்ன ஆசை இருந்துட்டே இருக்கு, உயரமா. என்னைக்காச்சும் கழுகை பார்த்தா தனக்குள்ள இருக்கிற குணம் வந்து அதுக்கு வருது. அந்த காக்காவை வந்து காக்காவா அது வளரல. என்னதான் காக்கா வளர்த்துருந்தாலும் ஒரு கழுகாதான் உள்ளுக்குள்ள இருந்த குணம். நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நமக்குள்ள எத்தனையோ திறமைகள் இருந்தாலும் சுத்தில இருக்கிறவங்க நம்மளை காக்கா காக்கான்னு சொல்றதுனால நம்ம அதோடயே உனக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் முடியும்னு சொல்றதுனால அதோடய நம்மளோட வாழ்க்கைய முடிச்சிடறோம். ஆனா நம்ம யாருக்கு நமக்கு தெரியணும்? கழுகுன்னு தெரியணும். ஒரு நாள் வந்து பெரிய மழை வருது. அப்ப வந்து எல்லா காக்கா வந்து உடனே எதை நோக்கி போறாங்க? அவங்க கூட்டை நோக்கி. இந்த கழுகுக்கு மட்டும் வந்து ஒரு ஆசை திடீர்னு வருது, நாம ஏன் வந்து மேல பறக்கக்கூடாது? சுத்தியில இருக்கிற எல்லாருமே கிண்டல் பண்ணா கூட அது என்ன பண்ணுது? மேல தன்னோட இலக்கை நோக்கி அழகா பறக்குது. அது எதிர்பார்க்காத ஒரு வினாடியில அந்த மேகத்தை தாண்டி அழகா பறந்துருது. அப்பதான் அது தெரியுது தனக்கும் அந்த சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா வெளிப்பார்வைக்கு அது காகமா இருந்திருந்தாலும் உண்மையில என்ன அழகு. அதே மாதிரி உங்க எல்லாத்துக்குள்ள என்ன இருக்கு? கண்டிப்பா நீங்க உங்களுக்குள்ள நீங்க பிறந்த சூழல் வந்து நீங்க காக்கா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைமையில இருந்தாலும் நீங்க எல்லாத்துக்குள்ள என்ன இருக்கு? இந்த கழுகோட சக்தி. தன்னோட இறை எங்க இருந்தாலும் அதை ஷார்ப்பா பார்த்து பிடிக்கிற சக்தி யாருக்கு இருக்கு? கழுகு மட்டும்தான் இருக்கா? எல்லாருக்குமே இருக்கு. நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழல் என்னவா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்க எல்லாத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கழுகு என்ன? சொன்னீங்க IAS ஆகணும், IPS ஆகணும், கிரிமினல் லாயர் ஆகணும், ரைட்டர் ஆகணும், கேட்கறதே வந்து வெரி 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 ஹாப்பி. ஆனா ஒரு நாள் வந்து என்ன ஆகும்? இந்த எல்லா கனவுமே ஏன் நிறைவேறணும்? We are born to be. நாம எதுக்கு பிறந்தாங்க? ஆனா பிறந்த எல்லாருமே ஜெயிச்சாங்களா? எல்லாரும் ஜெயிக்கிறது இல்ல. யார் வந்து சரியான குறிக்கோள், முதல்ல நமக்கு ஒரு குறிக்கோள் வேணும். அதை வந்து எழுத்து வடிவத்துல எழுதுற தைரியம் வேணும். அதை அடையறதுக்கு என்ன செய்யணுங்கிற நாலேஜ், அறிவை வளர்த்துக்கணும், அதை செயல்படுத்தணும். இதுல நமக்கு வந்து டைவர்ஷன்ஸ் நிறைய வரும். ஃபோன் வரும், விளையாட பொருள் வரும், சினிமா வரும், திருவிழா வரும். என்ன வந்தாலும் நம்மளுடைய குறிக்கோள் எதுவாக தான் இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய பார்வை எப்படி? நம்ம மனுஷன் இல்லையா? அப்ப கழுகுதானா? ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நம்மளுடைய நல்ல விஷயங்களை நாம கண்டிப்பா எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஜெயிக்க, ஆனா எல்லாருமே ஜெயிக்கிறது கிடையாது. இவரை பத்தி எல்லாருமே தெரியும். யாருக்கு அது? இவரை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுட்டு நிலவன முதல்ல காலடி எடுத்து வச்சவரு நீல் ஆம்ஸ்ட்ராங். ஓகே, விண்கலம் வந்து எங்க போகுது? நிலாவுக்கு போகுது. இவரோட கதை யாருக்கா தெரியுமா? நீங்க சொல்றீங்களா? நீல் ஆம்ஸ்ட்ராங்க பத்தி நான் சொல்ல நினைக்கிறேன், நீங்க சொல்றீங்களா? எஸ். எல்லாரும் அமைதியா நம்ம கேட்போமா? டெய்லி நமக்கு இதை டைம் வச்சுட்டா பசிக்கும். ஒரு நாள் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாமே.
நிலா எப்படி தான் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க. அப்போ வந்து நிலாவில் அந்த சயின்டிஸ்ட் வந்து கால வைக்க பயப்பட்டு இவர் ஃபஸ்ட்டு வச்சுட்டாரு. அவர் யாரு தெரியுமா? இவர் கூட போனவரு. ஏன்னா அவரோட பேரு யாருக்குமே தெரியாது. ஓகே, வெரி குட். என்ன கதை தெரியுமா? அதாவது இவர் வந்து அதோடைய முதன்மை விமானியாவோ இதாவோ அந்த விண்கலத்துல இவர் பயணம் செய்யல. அது போனது வந்து எட்வர்ட் ஆல்ட்ரின். அவர் தான் நிலாவில் காலடி முதல்ல எடுத்து வைக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பைலட். அவர் தான் நிலா போன உடனே கீழ இருந்து வந்து தகவல் அனுப்புறாங்க. எட்வர்ட் ஆல்ட்ரின், நீங்கள் நிலவில் உங்களுடைய காலடியை எடுத்து வைக்கலான்னு. இவர் யோசிக்கிறாரு, வைக்கலாமா வேணாம், வச்சா கால் சுடுமா, உள்ள புதஞ்சு போயிருமா, எரியுமா, என்ன நடக்கும்? ஒரு நொடி, எவ்வளோ ஒரே ஒரு நொடி யோசிக்கிறாரு. என்னாச்சு? கீழே உங்களுக்கு அது தெரியுமா? இவர் யோசிச்சது தெரியாது. நீல் ஆம்ஸ்ட்ராங், இப்போது நீங்கள் நிலவில் காலடி எடுத்து வைக்கலாம். கீழே இருந்து என்ன இருக்குது? கமெண்ட் வருது. அவங்க யோசிச்சது ஆல்ட்ரின். அந்த இன்னொரு பர்சன் யாருன்னு என்ன தெரியல. ஆல்ட்ரின் தான் வந்து இதுக்காக செய்யாரு. ஆனா அவர் ஒரு செகண்ட் தாமதமானவர்கள் என்ன சொல்லிடுறாங்க? நீல் ஆம்ஸ்ட்ராங், நீங்கள் நிலவில் காலடி எடுத்து வைக்கலாம். இவர் என்ன பண்ணாரு? டக்குனு யோசிக்காம எடுத்தாரு. ஸோ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது, நமக்கு வாய்ப்புகள் வரும். முன்ன வந்து யார் வந்து சொல்றீங்கன்னு சொன்னதுக்கு எல்லாம் உட்காந்துட்டே இருந்தீங்களா? ஒருத்தர் தானே வச்சிங்க. அந்த மாதிரி இல்லாம எல்லாருமே எங்களுக்கு குழந்தை வரணும். யாரெல்லாம் கூப்பிட்டு எல்லாருமே எழுந்திருக்கிறாங்க. வாய்ப்பு வந்து நம்மளை வரும்போது முதல் நம்ம அதை வாய்ப்புகளை முதல் நாம எடுத்துக்கக்கூடிய தாமதிக்காமல் நாம எடுத்துக்கணும். வாய்ப்பை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிக்க முடியும். சரித்திரம் யாரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்குது? யாரோட பேரை யாருக்கு ஞாபகம் இல்லை? ஆல்ட்ரினோட பேரை யாருக்கும் ஞாபகம் இல்லை. நீல் ஆம்ஸ்ட்ராங் யாரு? அவர் ஜெயிக்க பிறந்தவர். அவர் யோசிச்ச வினாடி அந்த ஒரு செகண்ட்ல வந்து அவர் தன்னுடைய பேரை நடிக்கிறாரு. சரி, இங்க இருக்கிற ஒவ்வொரு அட்டையும் ஒவ்வொருத்தர் உங்களுடைய கையில வச்சுக்கணும்னு கூப்பிடுறேன். இப்போ வரலாமே, பதிலாம் சொல்றது கிடையாது. ரெண்டு பக்கத்துல வந்து சமமா வெரி குட். சரி, இவங்க எல்லாமே யாரு? வாழ்க்கையில வந்து ஜெயிச்சவங்க. இவங்களுடைய படங்களை வச்சிருக்கிற நாம எல்லாம் யாரு? நம்ம எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவர்கள். இவங்களை இன்னைக்கு இவங்க எல்லாத்தையும் நிக்க வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? இன்னொரு 10 வருஷமோ 15 வருஷமோ கழிச்சு உங்களோட போட்டோவை இன்னொரு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ எங்கேயோ ஒரு பெரிய சபையில வச்சு உங்களை பத்தி பேசணும். பேசுற மாதிரி நடந்துட்டீங்களா? உறுதியா? சரி, இப்ப போனோடனே நீங்க நம்ம சேர்த்து என்னென்னலாம் இருக்கு? எழுதணும், படிக்கணும். முதல்ல நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கணும். அந்த குறிக்கோளை வந்து அழகா நாம எழுதக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கணும். தினமும் என்ன பண்ணணும்? அதை படிக்கணும். தூக்கத்துறை யோகம் சொல்லி கொடுத்தனா? தூக்கத்துறை யோகம் செஞ்சிடலாமா? கஷ்டமா? எத்தனை டைம் செய்யலாம்? 14 செய்வோமா? அம்மா, அப்பா, நம்மளுடைய 3 பேருக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்குரிய மரியாதையை கொடுக்கணும். நான் உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு இனிமே நாம சொல்லக்கூடாது. செய்வோமா? ஜெயிப்போமா? எஸ். சரி, எல்லாருமே சேர்ந்து இந்த பக்கம் வந்துருங்க பாப்பா. ஒரு போட்டோ எடுத்துடலாம். எல்லாருமே வாங்க.
சத்தமா. நீங்க எத்தனை சொன்னீங்களா அது ஆ. யாருன்னு கேட்டேன். யாருன்னு கேட்டேன். புரியல. யாரை பற்றி சொல்கிறது முடிஞ்சது? யாரை பத்தி சொல்றதா? இல்ல இன்னைக்கு நான் பேசுனதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்ல சொல்லுங்க. நான் சொன்னேன். Very good. முதல்வன் ராஜேஷ். நாம வாழ்க்கை வந்து கூட்டு நம்ம பேர கட்ட கொண்டு வந்து நிக்கணும். நான் தான் முதல்வீன்னு நிக்கணும். சொல்லுங்க. வாய்ப்பு கிடைச்சா வாய்ப்பு மிஸ் பண்ணுவேன். வாய்ப்பு கிடைச்சா வாய்ப்பு மிஸ் பண்ணக்கூடாது. சொல்லுங்க. விடா முயற்சி வெற்றி. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அம்பிகா. அவங்க எவ்வளவு தடவை முயற்சி சொல்லிருக்காங்க. 4வது தடவை என்ன பண்ணாங்க? அப்ப தோல்வி வரும்போது அதை தாண்டி நாம வெற்றி வரும். அது வரைக்கும் உழைக்கிறதுக்கு நாம தயாரா இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் நம்ம லட்சியத்தை பார்த்து யாராவது வாங்காம இருக்கீங்களா? பென்சில் இருக்கா? வாங்காம நீங்க வாங்கலையா? முதல்வன் வாங்கலையா? Oh my God. முதல்வன் ராஜேஸ்வரி நீங்க வாங்கிட்டீங்களா? இந்த கதை யாராவது அதாவது வேற கருத்தங்களும் சரி நீங்க என்ன கத்துறீங்க? இப்போ உங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அந்த வாய்ப்பை எப்படி யூஸ் பண்றீங்க? நீங்க என்ன கத்துறீங்க? இன்னைக்கு நான் ஒரு கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கேன். ரொம்ப நேரம் என்னமோ பேசுனாங்கப்பா. கடைசி என்னப்பா நம்ம கத்துக்கிட்டோம்? சொல்லலாமே. எப்படி எப்படி தோல்வி வந்துட்டே இருக்கும் மீன் அப்படியே நம்ம வெட்டி தோல்வி வந்துட்டே இருக்கும். அதை நோக்கி போயிட்டே இருக்க. வெரி குட். வேற கை தட்டணும். ஓகே. வேற என்ன கத்துக்கிட்டீங்க? தன்னம்பிக்கையாக இருக்கணும். எதா இருந்தாலும் தன்னம்பிக்கையோட நம்ம இருக்கணும். அம்மா அப்பா ஆசிரியர் 3 பேருக்கு என்ன பண்ணணும்? இந்த வயசுல நமக்கு எது முக்கியம்? அது நாம தான் முடியும். டிவி முக்கியமா? எது முக்கியங்கிறத நாம தான் பண்ணுவோமா? ஜெயிப்போமா? நீங்க 2 பேரும் வாங்கிட்டீங்களா? நீங்க வாங்கிட்டீங்களா? வெரி குட். நன்றி. இவ்வளோ நேரம் என்னோட இது வந்து ரொம்ப என்ன சொல்ல உற்சாகமா கேட்டுருந்தீங்களா? உங்க கண்ணை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வந்து சந்தோஷமா இருக்கு. கண்கள் சிரிக்கும் சொல்லுவாங்க இல்லையா? வாய் சிரிக்கிறது ஓகே. ஆனா இன்னைக்கு வந்து உங்க கண்கள் சிரிக்கிறத நான் பார்த்தேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.